proud to have a son like Abhayan. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவனுக்கு வெரி குட் மெமரி பவர் இருந்தனால அவனால் 118 எலிமெண்ட்ஸுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை அவனால் ப்ராப்பராக சொல்ல முடிஞ்சிச்சு. இப்போ அவர் வந்து 3 வேர்ல்டு ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. My name is Abhayan. I am 2 years old. I am going to identify all 118 chemical elements along with its primary uses. It's hydrogen used in rocket fuel. It's helium used in balloons. Li lithium used in rechargeable battery. B beryllium used in aerospace material. B boron used in glasses. C carbon used in fuel. N nitrogen used in fertilizer. O oxygen used in respiration. F fluorine used in toothpaste. N neon used in advertising light. Na sodium used in salt. Mg magnesium used in fireworks. Al aluminum used in packaging. 118 எலிமெண்ட்ஸுமே சொல்லி அவருக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவார்டு தான், வேர்ல்டு ரெக்கார்டு. இது வந்து அபயன் வந்து பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் 118 கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் அலாங் வித் இஸ் பிரைமரி யூசஸ் சொல்லி வேர்ல்டு வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வாங்கின அவார்டு. நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். அந்த கலர் எல்லாமே கலர் சார்ட்டிங் பண்ணுவாங்க. அது வந்து 40 செகண்ட்ஸில் பண்ணனால அவருக்கு வந்து கிட்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரேணு. என் கணவர் பேர் பாலாஜி ஜெயராமன். நாங்கள் நாவலூர்லேருந்து வரோம். எங்களோட சன் தான் அபயன். ஸோ அவருக்கு வந்து இப்போது 3 years 3 months ஆகுது. ரீசெண்டாக அவர் வந்து 3 வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்காரு. ஸோ கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் பீரியாடிக் டேபிள் இருக்கு இல்லையா, அதில் இருக்க 118 கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் அலாங் வித் இஸ் பிரைமரி யூசர்ஸ் அவர் சொல்லுவார். அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து வெரி குட் கிராஸ்பிங் பவர் ஹி ஹாவ். ஸோ நாங்கள் ஆக்சுவலி 6 monthsலேருந்தே அவருக்கு வந்து ஃப்ளாஷ் கார்டு காட்ட ஆரம்பித்தோம். மொபைல், டிவி, நோ ஸ்க்ரீன் டைம், 0 ஸ்க்ரீன் டைம், எதுவுமே காட்ட மாட்டோம். ஸோ ஃபுட்டுமே வந்து வி கேவ் ஒன்லி வெரி ஹெல்த்தி ஃபுட். பேக்கட் ஐட்டம்ஸ் இல்லை வெளியிலேருந்து வாங்குறது எதுவுமே கொடுக்க மாட்டோம். வீட்டிலேருந்து குக் பண்ணி சத்து மாவு, வீட்டிலேயே செய்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதுதான் கொடுப்போம். அடையாரில் ஒரு ரைட் பிரெயின் சிமுலேஷன் சென்டர், அங்கே போய் அவனை நாங்கள் ஜாயின் பண்ணோம். ஸோ அங்கே இருக்க டீச்சரை ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க, அவனுக்கு ரொம்ப நல்ல மெமரி பவர் இருக்குது, அவனால் கண்டிப்பாக வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண முடியும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் என்ன ட்ரை பண்ணலான்னு யோசிக்கும் போது அபயனே வந்து அவனோட டாபிக் சூஸ் பண்ணான். அவன் வந்து கிளாஸில் வந்து இந்த கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் வந்து காட்டும் போது இது என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு அதை பற்றி கேட்க ஆரம்பித்தான். ஸோ அவனுக்கு அதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வீட்டில் சும்மா ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட் 30 எலிமெண்ட்ஸ் அவனால் பண்ண முடியுமா அப்படின்னு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம். பட் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவனுக்கு வெரி குட் மெமரி பவர் இருந்தனால அவனால் 118 எலிமெண்ட்ஸுமே மெமரி பண்ணி அதோட யூசஸையும் அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை அவனால் ப்ராப்பராக சொல்ல முடிஞ்சிச்சு. இப்போ அவர் வந்து 3 வேர்ல்டு ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வாங்கியிருக்காரு, இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, வேர்ல்டு வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் இப்போது கலர் மேட்சிங் பண்ணி 41 செகண்ட்ஸில் வந்து 4x4 கலர் மேட்சிங் பண்ணி அதுக்கும் வேர்ல்டு ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. அவர் நல்ல திருப்புகள் பாடுவார், நல்லா பேசுவாப்பில். வீட்டில் என்ன ஆக்டிவிட்டீஸ் மோஸ்ட்லி நாங்கள் கொடுப்போன்னா நல்ல ஃப்ரீ ப்ளே கொடுத்துருவோம், அவுட்டோர் ஆக்டிவிட்டி கொடுப்போம். வீட்டில் அவங்க பாட்டி வந்து நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. நாங்கள் நிறையா புக்ஸ் வச்சுருக்கோம். ஹி லவ் டு ரீட் புக்ஸ். எப்போவுமே காலையில் எந்திரிச்சோன்னே அவர் புக்ஸோடு தான் எந்திரிப்பார், புக்ஸ் தான் படிப்பார். ஸோ இன்னும் ஸ்கூலுக்கெலாம் போகல, நாங்கள் ப்ரீகேஜி அந்த மாதிரி எதுவும் இன்னும் இல்லை, ப்ளே ஸ்கூல் எதுவுமே போகல. ஸோ வீட்லேயே நாங்கள் ஹோம் ஸ்கூலிங் மாதிரி அலாங் வித் ப்ளே ஐ ட்ரை டு டீச் எல்லாமே இந்த பேசிக்ஸ் ABCD 1 2 3 அந்த பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். குழந்தைங்கிறனால நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா ஓவராக
கொடுத்தா ஒரு டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 கார்ட்ஸ் 10 எலிமெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு ஃப்ளாஷ் கார்டு மாதிரி தான் காட்டணும். ஃப்ளாஷ் கார்டு தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ளாஷ் கார்டை கன்வெர்ட் பண்ணி ஃப்ளாஷ் கார்டு தான் கொடுத்தோம். 10 எலிமெண்ட்ஸ் மார்னிங் சொல்லிட்டா மதியம் லஞ்ச் அப்போது அதை வந்து ஒரு டைம் நாங்கள் சும்மா விளாண்டுட்டே ரீகால் பண்ணுவோம். ஈவினிங் ஒரு டைம் ரீகால் பண்ணுவோம், அவ்வளோதான். I feel really very proud to have a son like Abhayan. சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஒரு ஒர்க்கிங் மதர் தான். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 8 to 10 hours கண்டிப்பாக ஒர்க் இருக்கும். பட் அவன் பிறந்ததுலேருந்து நான் ஒரு மேட்டர்னிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமே ஐ கேம் பேக் டு ஒர்க். அவன் எனக்கு பெருசாக எந்த ஒரு கஷ்டத்தையுமே கொடுக்கல. நான் வந்து ஒரு அந்த மதர்ஹுட்டை வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணலை. அவன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ், நல்ல காம் கம்போஸ். இதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, நாங்கள் வந்து ஸ்வீட் அவனுக்கு கொடுக்குறதே இல்லை. ஸோ அந்த ஹைப்பர் ஆக்டிவ் அந்த மாதிரி எதையுமே நாங்கள் ஃபீல் பண்ணல. நான் எல்லா மதருக்கும் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்குறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் மூளை வளர்ச்சிக்கும் நம்ம வந்து பேஸ் இன்புட் வந்து அந்த 0 to 6 இயர்ஸில், முக்கியமாக 0 to 3 இயர்ஸில் தான் கொடுக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியையும் ஒரு மதர் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.